எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயம் நானும் vlog சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம். இது தீபாவளிக்கு மாத்திரம் இல்லைங்க, டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட செய்துக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஓமம் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப்பு அரிசி மாவு. அரிசி மாவு தான் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணினேன், பச்சரிசி மாவு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால ஓமப்பொடியோட கலர் நல்லாயிருக்கும். ஓமப்பொடிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் அந்த மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். ஓமம் நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஓமப்பொடி புழியறதுக்காக எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. காஞ்ச எண்ணெய் 1 குழிக்கரண்டி, இது சின்ன குழிக்கரண்டி தான், அதில் 1 ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கணும், அப்போ தான் அந்த மாவில் ஊற்றும்போது ஒரு மாதிரி சுறுசுறுன்னு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி சூடு எண்ணெய் ஊற்றும் போது தான் ஓமப்பொடி நல்லா பொறன்னு இருக்கும். கை வச்சிடாதீங்க, கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு பிசையும் போதே தெரியும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஓமப்பொடி புழிய முடியும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். நான் எந்த பலகாரம் செய்கிறதுனால அந்த மாவுலேருந்து இப்படி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவேன். பலகாரம் நல்லா வரணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு தொடங்குவேன். இப்போ நம்ம மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை கோன் ஷேப்பில் நல்லா உருட்டி வச்சுக்கிட்டோம்னா முறுக்கச்சில் நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நம்ம மாவில் கை வச்சுட்டு தண்ணியில் கை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட எந்த முறுக்கு அச்சு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதில் இடியாப்பம் புழியறதுக்காக ஒரு நைஸ் கண் இருக்கும், அந்த தட்டு எடுத்துக்கலாம். இதில் புழியும் போது ஓமப்பொடி நல்லா நைஸாக வரும். நல்லா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு எல்லா பக்கமும் ஒட்டாமல் சுலபமாக இருக்கும் பிழியறதுக்கு. மாவு எடுத்து அச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு முறை பிழிஞ்சு பார்க்கலாம், அப்போ கரெக்டாக வருதான்றது தெரியும். நல்லா சுலபமாக வருதுங்க. நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு, இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டி போட்டு பார்க்குறேன். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் காஞ்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சு விடுங்க. அப்போ கையிலையும் நமக்கு சூடு படாமல் இருக்கும். நல்லா இப்படி ஒரே சுற்றி எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோ. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால ஒரு 15 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடும். சலசலப்புனா அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடும். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்படி ஜல்லிக்கரண்டியில் திருப்பிடலாம் ஈஸியாக. நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னொரு ஜல்லிக்கரண்டி வச்சு திருப்பிட்டிங்கன்னா எண்ணெய்லாம் சுற்றியும் தெரிக்காமல் இருக்கும். ஒரு பக்கம் வெந்துட்டதுனால இன்னொரு பக்கமும் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். நல்லா கலரும் வந்துடும். இப்போ நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். நான் சுலபமான முறையில் தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் பலகாரம் செய்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் நான் எண்டு கார்டில் ஐ பட்டன்லாம் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு முறை போய் பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட சரி, என்னோடய மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள். நல்லா பொறன்னு நல்ல டேஸ்டியான ஓமப்பொடி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நான் 2.5 கப்பு மாவு கலந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறை தான் பிழிகிற மாதிரி இருந்தது. ஃப்ரெஷ் கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எண்ணெயில் பொரிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால நான் போடலை. எல்லா ஓமப்பொடியும் பாருங்கள், நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.